முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று காலை தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நேற்று மாலை விஜயை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த நிலையில் அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாக பரவலாக செய்தி பரவிக்கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது அவர் தாவேகாவில் இணைய இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பனையூர் அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்தான முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஏற்கனவே தாவேகா தலைவர் விஜய் அங்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே அங்கு செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இணைகிறார். சக்திவேல், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. நேற்றைய தினம் அக்கட்சியின் தலைவர் விஜயை சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் சந்தித்து சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பேச்சுவார்த்தையும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று தாவேகாவில் இணையுவதற்கான முழு வீச்சில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதனால் இன்று காலை விஜய் தனது இல்லத்திலிருந்து பனையூர் அலுவலகத்திற்கு புறப்பட்டு வரக்கூடிய அந்த சற்று நேரத்திற்கு முன்னால் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். தற்போது இதற்கு முன்னதாகவே அதிமுகவின் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அங்கு சுமார் 100க்கும் மேற்பட்டோர் அங்கு குவிந்துள்ளனர் தாவேகாவின் கட்சி அலுவலகத்தில். தற்போது அதாவது கட்சியின் இணையக்கூடிய அந்த நிகழ்வானது இன்னும் சற்று நேரத்தில் நிகழப்படும் என்றும் நமக்கு தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் காவியா இணைப்பில் இணைகிறார். காவியா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் பவித்ரா. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த செங்கோட்டையன் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமையகத்துக்கு வரவுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பனையூரில் குவிந்திருக்கின்றனர். அதே நேரத்தில் பனையூரில் தனது அலுவலகத்துக்கு விஜயும் வந்தடைந்திருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் அதிமுகவை ஒன்றிணைப்பது சம்பந்தமாக கருத்து வேறுபாடானது இருந்து வந்தது. 2 பேரும் அவ்வப்போது அது சம்பந்தமாக கருத்துக்களை தெரிவித்து வந்தனர். இது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இதைத் தொடர்ந்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். இந்த நிலையில் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய உள்ளதாக தகவல் பரவியது. தொடர்ந்து தாவேகாவில் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை அவர் ராஜினாமா செய்தார். குறிப்பாக தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தன்னை அக்கட்சியில் இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் அவருடன் ஆதரவாளர்களும் தாவேகாவில் சேர இருப்பதாகவும் தகவல்கள் என்பது வெளியானது. தாவேகாவில் இணைய உள்ள செங்கோட்டையனுக்கு அவரது அரசியல் அனுபவத்தை கருத்தில் கொண்டு முக்கிய பதவி வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக அமைப்பு செயலாளர் அல்லது தாவேகாவின் பொதுச் செயலாளர் என்னானந்துக்கு நிகரான உயரிய பதவி உள்ளிட்ட ஏதேனும் ஒரு முக்கிய பதவி அவருக்கு வழங்கப்படும் எனவும் தகவல் என்பது வெளியானது. புதிதாக பொதுச் செயலாளர் பதவி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த பொறுப்பில் செங்கோட்டையன் நியமிக்கப்படலாம் எனவும் தெரிகிறது. செங்கோட்டையனுக்காக ஒருங்கிணைப்பு பொதுச் செயலாளர் என்கிற புதிய பொறுப்பு உருவாக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேற்று மாலை சென்னையில் அவரது இல்லத்தில் வைத்து சந்திப்பு நடத்தினார். இதையடுத்து விஜய் தனது தாவேகா மூத்த நிர்வாகிகளுடன் அவசர ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வீட்டிற்கு செங்கோட்டையன் வருகை தந்த நிலையில் அவர் விஜயை சந்தித்தது பெரும் பேசு பொருளானது. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் இந்த அனைத்து தகவல்களையும் உறுதிப்படுத்தும் வகையில் தற்போது சென்னை பனையூரில் உள்ள தாவேகா தலைமையகத்திற்கு செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் திரளாக குவிந்து வந்திருக்கின்றனர். குறிப்பாக 500க்கும் மேற்பட்டோர் பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜயும் அந்த பனையூர் அலுவலகத்திற்கு வந்தடைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் செங்கோட்டையனும் அங்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொள்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.